அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம கும்பராசிக்கு ஜெயிக்கிறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கும்பராசி பொதுவாகவே எல்லாத்தையுமே தனக்குள்ளே வச்சுக்கும். அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சாலும் கூட எதுவுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க. நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், சிபிசிஐடி வச்சா கூட அவங்க பண்ணுற தப்பை கண்டுபிடிக்க முடியாது. அவங்க என்ன பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது. அவங்க மனசில் என்ன இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இந்த நேரம் ஒரு மாதிரி இருப்பாங்க, அடுத்த 10 நிமிஷம் வேறு மாதிரி இருப்பாங்க. இவங்களை நான் கணிச்சிட்டேன் கும்பராசிக்காரங்களா, இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம தான் முட்டாளாயிருவோம். அந்த அளவுக்கு கும்பராசி எப்படி மாறுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி உள்ளவங்க தான் இந்த கும்பராசி. இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 6ஆம் இடம் சொல்லக்கூடியது சந்திரனுடைய வீடு. கடகம் தான் இவங்களுக்கு 6ஆம் இடமாக வரும். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு 6ஆம் இடம் கடகந்தான் வரும். ஓகே, இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் சொல்லக்கூடிய உணவு, தண்ணி, அந்த மாதிரி, அதாவது ஒரு தாய் மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு உணவு, தண்ணி இதெல்லாமே தானம் கொடுத்துட்டு வரணும். அதே மாதிரி தாய்க்கு ரொம்ப மரியாதை கொடுக்கணும். இவங்க கொடுப்பாங்க, ஏன்னா அந்த இடத்துல 6ஆம் அதிபதி இவங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால அம்மாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி இவங்க நினச்சா ஜெயிச்சிருவாங்க. இவங்க ஜெயிக்கிறதுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் போவாங்க. மற்றவங்களுடைய மனசை ஒரு வழி பண்ணி இவங்க அதில் வந்து கண்டிப்பாக காரியத்தை சாதிச்சிருவாங்க. அதே மாதிரி அந்த தாயுடைய அன்பு, அரவணைப்பு என்கிறது இந்த கும்பராசிக்கு பொதுவாகவே எப்பவுமே இருக்கும். ஆனால் அது 6ஆம் இடமா இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை வர்றது, ஒரு கருத்து வேறுபாடு வர்றது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த கும்பராசிக்கு இருக்கும். சரிங்களா? இவங்க வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை காலையில் 6 to 7 சந்திர ஓரையில் தாய், அதாவது அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்க. அடுத்தது அம்மா இல்லையா, அம்மாவுடைய படத்துக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்க. அடுத்தது உங்களுக்கு எந்த அம்பாள், அதாவது இப்போ ஒருத்தருக்கு வந்து சமயபுரம் மாரியம்மன் ரொம்ப பிடிக்கும், ஒருத்தருக்கு வந்து காமாட்சி அம்மன் ஒருத்தருக்கு ரொம்ப பிடிக்கும், ஒருத்தருக்கு வந்து மீனாட்சி அம்மன் ரொம்ப பிடிக்கும். அப்போ உங்களுக்கு எந்த அம்பாள் மனசுக்கு பிடிக்குதோ அந்த அம்பாளுடைய படத்தை வச்சு 6 நெய் தீபம் போட்டு, சந்திரனா உணவு, அதாவது இனிப்பு, ஏதாவது ஒரு வெள்ளை கலரில் செஞ்ச இனிப்போ அல்லது ஏதாவது உணவோ, கல்கண்டு சாதம், கற்கண்டு, இந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சு நெய்வேத்தியம் பண்ணி 108 அம்பாள் போற்றி சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணி அந்த நெய்வேத்தியத்தை வந்து பிரசாதமாக மற்றவங்களுக்கு கொடுக்கணும். எப்பவுமே நீங்கள் படைக்கக்கூடிய உணவு, படைக்கக்கூடிய பிரசாதத்தை நீங்கள் 4 பேர்த்துக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ஆத்மாவானது சந்தோஷப்படும் போது நமக்கு அதுக்கான பலன் முழுமையாக நமக்கு கிடைக்கும். அதனால தான் அன்னதானம் பண்ணுங்கள், தண்ணி தானம் பண்ணுங்கன்னு நான் அடிக்கடி சொல்கிறதுக்கான காரணம். அப்போ இந்த மாதிரி நீங்கள் இந்த கும்பராசிக்காரங்க திங்கக்கிழமை தோறும் நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய அம்பாளை நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு அம்பாளுக்கு ஒரு மாலை வாங்கி போட்டு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக அடைஞ்சே தீருவீங்க. ஆனால் கும்பராசியை பொறுத்தளவுக்கு நினைக்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க அவ்வளோ சீக்கிரம் நினைக்க மாட்டாங்க, நினச்சிட்டாங்கன்னா அதை சாதிச்சிருவாங்க. அதுதான் உங்களுடைய வெற்றியாக இருக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி.